நான் காதல்ங்கிறது என்னுடையது என்கிற உணர்வு தான் காதல். நான் எனது, என்னுடையது, என்னுடைய பொருள், இது என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், அதுதான் என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், நான் என்னுடைய பொருள் இது, என்னுடைய நிலம் இது, என்னுடைய விவசாய நிலம் இது, என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த என்னுடைய நான் எனது என்கிற உணர்வு தான் காதல். காதல்ங்கிறது அப்போ நம்முடையது அப்படிங்கிறது அது காதலில் வருமா அப்படிங்கிறது கிடையாது. நம்முடையது, நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய கணவன், நம்முடைய பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்முடைய நிலம், நம்முடைய வீடு அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய நான் எனது என்னுடைய உணர்வு என்பது தான் அது காதல். காதல்னால் ஒரு ஆண் மீதோ அல்லது பெண் மீதோ ஏற்பட வேண்டும் என்று அவசியம் கிடையாது. காதல்ங்கிறது என்னுடைய வீடு, அந்த வீட்டின் மீது உங்களுக்கு ஒரு காதல் வரும். உங்களுடைய பொருளை நீங்கள் பாதுகாத்துப்பீங்க, அந்த யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. உங்கள் பொருளை நீங்கள் பாதுகாப்பீங்களா? உங்கள் வீட்டை பூட்டிகிட்டு போவீங்க, உங்கள் பொருளை பாதிப்பீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் பொருள்னு ஒன்று இருக்கும், நீங்கள் பயன்படுத்துகிற பொருள். உங்கள் வீட்டுக்குள்ளே அது நீங்கள் தான் பயன்படுத்தணும்னு நினைப்பீங்க. நீங்கள் பயன்படுத்துகிற பொருள், உங்களுடைய ஃபோனு, உங்களுடைய செல்ஃபோன், உங்களுடைய சார்ஜர், இப்படி நீங்கள் பயன்படுத்துகிற பொருள். இது என்னுடைய சார்ஜர், என்னுடைய செல்ஃபோன். இதுதான் அந்த காதல்ங்கிறது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அதனால் அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். அந்த நான் எனது என்கிற உணர்வே ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது. அதெல்லாம் இழந்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும். உங்களுடைய வாழ்க்கை, எனது வாழ்க்கை இது அப்படிங்கிற ஒரு பிடிப்பு நமக்கு எங்கேருந்தெல்லாம் வருதுன்னா நிறைய விஷயங்களில் வரும். நீங்கள் பயன்படுத்துகிற பொருள், உங்களுடைய மொபைல் ஃபோன், நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு பேனா முதற்கொண்டு இது எனது, நான் எனது அப்படிங்கிற என்னுடைய பொருள். அதனால் என்னுடைய பொருள் உங்கள் பொருளையும் நீங்கள் ரொம்ப பாதுகாக்கணும். உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை அதை மற்றவங்க பயன்படுத்தாமல் நான் மட்டும்தான் இதை பயன்படுத்துவேன், இது எனக்குள்ளது அப்படிங்கிறது மாதிரி. அது மாதிரி தான். அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்குள்ளதையும் நம்ம அது அவங்களுக்குள்ளது அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். என்னுடைய வீடு, அதெல்லாம் நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சு, இது என் வீடு, என்னுடைய ரூம், இது யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு ரொம்ப அற்புதமான உணர்வு. அதனால் காதல்ங்கிறது ஒரு பெண்ணிடமோ ஆணிடமோ மட்டும்தான் ஏற்படும். நம்ம பயன்படுத்துகிற பொருள் மீதும் நமக்கு ஒரு காதல் இருக்கும். அதனால் அந்த நான் எனது என்கிற உணர்வை அடிப்படையாக கொண்டது தான் காதல். என்னுடைய குடும்பம் அப்படி இதெல்லாம் தான் குடும்ப அமைப்பு உருவாக காரணமாக இருக்குது. திருமணம், குடும்ப அமைப்பு இதெல்லாம் உருவாக காரணம் என்னது? நான் எனது என்கிற உணர்வு. எனது குடும்பம், எனது வாழ்க்கை, எனது மனைவி, எனது கணவன் அப்படிங்கும்போது தான் இந்த குடும்ப வாழ்க்கை கூட உருவாகுது. குடும்பம் என்கிற அமைப்பு உருவாக காரணம் நான் எனது என்கிற உணர்வு தான். இது என்னுடைய குடும்பம், இது உன்னுடைய குடும்பம், அது உன்னுடைய குடும்பம், இது என்னுடைய குடும்பம், அது உன்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய வாழ்க்கை, இது எனது மனைவி, அது உனது மனைவி அப்படின்ற இதெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப மோசமான வாழ்க்கையே நாசமாக போயிடும். நான் எனது என்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவன், அது உன்னுடைய கணவன், அவன் உன்னுடைய கணவன், இவன் என்னுடைய கணவன். இந்த உணர்வு தான் ரொம்ப நம்மெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கே காரணமாக இருக்கிறது. அந்த உணர்வு இல்லாமல் போகும்போது இங்கே நிறைய கலாச்சார சீரழிவுலாம் நடக்கும். சில டைமில் நம்ம நியூஸ் பேப்பரில் படிப்போம், அதாவது மனைவிகளை மாற்றிக்கொள்கிற வழக்கம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து மனைவிகளை ஒருத்தர் மாற்றிக்கிறாங்களாம். மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி டேட்டிங் போகிறது, அப்படி அந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் நடக்குது. காரணம் என்னென்னா, இது என்னுடைய மனைவி அப்படிங்கிற என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் என்கிற உணர்வை அவர்கள் இழந்து விட்டார்கள். அந்த உணர்வு இல்லாமல் இருந்து பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஒரு விபரீதமான பரிசோதனை. அந்த அளவுக்கு மனசு வரவே கூடாது. உனக்கு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. எப்படி அவங்களால எப்படி அது போன்ற பரிசோதனைகளிலெல்லாம் ஈடுபட முடிகிறது. இது வெளிநாட்டில் சில அமைப்பை வச்சு நடத்துகிறாங்க. அமைப்பை வச்சு இந்த மாதிரி ஒரு கணவன் அனுமதியோடு மனைவி வேறொரு ஆண்களோடு பழகுவது, அது மாதிரி மனைவியின் அனுமதியோடு ஒரு கணவன் வேறு பெண்களோடு பழகுவது, குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு அவங்க வந்துடணும். அந்த அமைப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டவர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கனாக்கா அங்கே இது போன்ற நடைமுறைகள் அங்கே பின்பற்றப்படுகிறது. அந்த மாதிரி நடைமுறைகள் அவர்களுக்கு, அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே
இது போன்ற நடைமுறைகளையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு கலாச்சார சீரழிவு இதெல்லாம் வந்து ஒரு மனித வாழ்க்கையில் வந்து நான் எனது என்கிற உணர்வு இல்லாமல் போனதால் தான் வருகிறது. நான் எனது என்கிற உணர்வு, என்னுடையது, என்னுடைய உரிமை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய குளியலறை, என்னுடைய கழிவறை அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய சமையலறை, என்னுடைய பேனா, இது என்னுடைய பொருள், என்னுடைய மொபைல் ஃபோன், என்னுடைய சார்ஜர், அந்த மாதிரி நான் எனது என்கிற உணர்வு ரொம்பவும் அற்புதமான உணர்வு. அதை என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது. அதை வளர்க்க வேண்டும், மேலும் மேலும் வளர்க்க வேண்டும். அதில் உறுதியை ஏற்படுத்த வேண்டும். அதில் வந்து உறுதி அதிகமாகிட்டே போகணும். நான் என்னுடையது, என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வில் நம்ம வந்து உறுதி அதிகமாகிட்டே போகணும். நிறைய ஆண்கள் வந்து ரொம்ப நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், வாடா மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீ வேறு நான் வேறு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா கடைசியில் எதை இழந்துருவானுன்னா நான் எனது என்கிற உணர்வை இழந்து விடுவார்கள். இழந்து போகிறனால அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு நாசமாகிற, இது என்னுடையது அப்படிங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு வந்து இல்லாமல் போய் நான் வேறு நீ வேறு இல்லை, நாமெல்லாம் ஒன்று மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு அந்த வாழ்க்கைன்னா என்னன்னு புரியாமல் போயிடும். என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய கூட்டு குடும்பம், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தெரு, என்னுடைய ஊர், என்னுடைய மாவட்டம், வட்டம், என்னுடைய நாடு, அதுதான் அப்படி விரிஞ்சிக்கிட்டே போகுது. அந்த மாதிரி நம்முடைய நாடு, நம்முடையதுங்கிறது அது இன்னொரு பகுதி, ஒரு 50%. அது வந்து வேறு. அந்த நான் எனதுங்கிறத நீங்கள் வந்து குறைவாக மதிப்பிடாதீங்க, அது வந்து அதை அலட்சியப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான். அது கட்டுப்பாட்டே நம்ம இழந்துருவோம். ஒரு மனித வாழ்க்கைக்கான அற்புதமான ஒரு போட்டி போடுகிற மனப்பான்மையே நம்ம இழந்துருவோம். அதனால் நான் என்கிற உணர்வை நம்ம வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும். அதில் உறுதியை அதிகப்படுத்த வேண்டும்.